உங்கள் மனதை கொள்ளிக் கொள்ளும் அழகான இந்த கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை பரீட்சை. அந்த வீட்டில் ஒரே ஒரு அறைதான் இருந்தது. ஒரு வரவேற்பறை, ஒரு சமையலறை இருந்தது. மாலதியும் செண்பாவும் படுக்கை அறைக்குள் இருக்க, அர்ஜுனும் சந்துருவும் வரவேற்பறையில் பாயை விரித்து படுத்து இருந்தனர். டேய், எனக்கு பெட்ல படுத்தாதாண்டா தூக்கம் வரும், தரையில படுத்தா வராது என்று சந்துரு சோபாவில் அமர்ந்து கொண்டிருந்த அர்ஜுனிடம் சொல்ல, அப்படியே எழுந்து பெட்ரூம் பக்கம் போனா அங்க உன் ஆளு மாலத்தி இருப்பா. அவகிட்ட போய் செண்பாவை வெளியே எடுப்ப சொல்லிட்டு நீ வேணா உள்ள போய் பெட்ல படுத்துக்கோய என்று அர்ஜுன் சொல்ல, இதுக்கு நீ என்ன மொட்டை கிணத்துல போய் தலை கீழ விழ சொல்லி இருக்கலாம்டா. வாலண்டியரா போய் வம்புல மாட்டிக்க நான் என்ன லூசா என்று சந்துரு கேட்க, தெரியுதுல, மூடிட்டு படுறா, இருக்கிற கடுப்புல இவ வேற என்று சலித்து கொண்டே அலமாரியில் இருந்த 2 புத்தகங்களை எடுத்தவன், நாளைக்கு பரீட்சை இருக்கு, ஒழுங்கா படி என்று சந்துருவை நோக்கி புத்தகத்தை வீச, அர்ஜுன் வீசின அந்த புத்தகத்தை லாவகமாக பிடித்தான் சந்துரு. அர்ஜுனும் தன்னுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கூடவே ஒரு தலையணையும் எடுத்துக்கொண்டு சோபாவில் சென்று படுத்துக்கொண்டே படித்து கொண்டு இருக்க, அப்பொழுது அறையிலிருந்து வெளியே வந்த செண்பா அர்ஜுனின் பக்கம் வந்தார். தன் பக்கம் நின்றிருந்தவளை ஏறிட்டு பார்த்த அர்ஜுன், என்ன என்பது போல் புருவங்களை உயர்த்தி கேட்க, எனக்கு போர் அடிக்குது, வெளியே வாக் போகணும் என்றாள். அர்ஜுன் கடிகாரத்தை பார்த்தான். கடிகாரம் இரவு 11 மணியை காட்டியது. கடிகாரத்தை பார்த்துவிட்டு செண்பாவை பார்த்து, போ என்றான் அர்ஜுன். தனியா போக முடியாது, நீ வா என்றாள் செண்பா. வர முடியாது, படிக்கணும் என்றான் அர்ஜுன். அர்ஜுனை முறைத்தவள் வெளியே சென்றுவிட மீண்டும் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் அர்ஜுன். செண்பா வீட்டிலிருந்து கிளம்பி 10 நிமிடம் இருக்கும். புத்தகத்தை மூடி வைத்து எழுந்த அர்ஜுன் அலமாரியில் இருந்து ஸ்வெட்டரை எடுத்து போட, அர்ஜுனை பார்த்த சந்துரு, டேய், அவ கூப்பிட்டப்பவே போயிருக்கலாம்ல, இப்ப போனா கேவலமா பாப்பாடா என்று சொல்ல, ஆல்ரெடி எம்மானம் காத்துல பறந்து காவேரி தாண்டி கர்நாடகா கடந்து போயிட்டு இருக்கு, இதுக்கு மேல கேவலப்பட ஒண்ணும் இல்லடா, ஒழுங்கா பரீட்சைக்கு படி, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் வெளியே செல்ல, செண்பா வாசலிலேயேதான் நின்று கொண்டிருந்தாள். அர்ஜுனை பார்த்த செண்பா, எங்க கிளம்பிட்டீங்க சார் என்று நக்கலாக கேட்க, அவளை முறைத்தான் அர்ஜுன். முறைக்காதீங்க சார், வாங்க போலாம் என்றவள் முன்னே நடக்க, அர்ஜுன் அவள் பின்னே நடந்தான். எனக்கு தெரியும் அர்ஜுன், நீ வருவன்னு. எப்படியோ நாளைக்கு எக்ஸாமுக்கு உன்னை படிக்க விடாம பண்ணியாச்சு. இனி ஒவ்வொரு நாளும் நீ எப்படி பரீட்சைக்கு படிக்க போறன்னு நானும் பாக்குறேன் என்று தனக்குத்தானே அவள் நினைத்து கொள்ள, இப்ப எங்க போகணும் என்றான் அர்ஜுன். எங்கேயாவது போகணும் என்று செண்பா சொல்ல, உதடு குபித்து ஊதிய அர்ஜுன், நைட் டைம்ல இந்த பகுதிக்குள்ள நடமாடுறது நல்லதில்ல என்றான். அத பத்தி எனக்கு கவலை இல்ல என்றாள் செண்பா. இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது என்று மனசுக்குள்ளே செண்பாவை திட்டிய அர்ஜுன், சரி வா போலாம் என்றவன் அவளோடு நடந்தான். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்திருப்பார்கள் இருவரும். செண்பா, இதுக்கு மேல போறது சேஃப் இல்ல, ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இதுக்கு மேல போற பாதையில இல்ல, சொன்னா கேளு, வீட்டுக்கு போவோம் வா என்று அர்ஜுன் செண்பாவை அழைக்க, அதையெல்லாம் காதல் போட்டுக்கொள்ளவே இல்லை செண்பா. 6 அடி உயரமா வளர்ந்திருந்தா மட்டும் போதாது, கொஞ்சமாவது நெஞ்சில துல்லம் இருக்கணும். பயந்தாங்கோலியா இருக்க, நான்லாம் எதிரில புலியே வந்தாலும் ஓட விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே செண்பா முன்னே நடந்தாள். சரியான பிடிவாத கறி, போற வழியில காட்டியான சிறுத்தைன்னு எதையாவது பார்த்தாதான் இங்க சரிப்பட்டு வருவா என்று அர்ஜுன் அங்கு போடப்பட்டிருந்த டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து கொள்ள, செண்பா மட்டும் தனியே சென்றார். என்னதான் பகல ஊட்டிய பார்த்தாலும் குற்ற பணியில பௌர்ணமி இரவுல
இந்த நிலா வெளிச்சத்துல ஊட்டியோட அழகே தனிதான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே சென்பா நடக்க, அவள் முன்னே 20 அடி தூரத்தில் கூட்டமாய் வரும் காட்டு யானைகளை சென்பா பார்த்துவிட்டு அலறிவிட்டாள். அர்ஜுன், அர்ஜுன் என்று சென்பா அலற, சென்பாவின் சத்தம் கேட்டு பதறிப்போய் எழுந்த அர்ஜுன் சென்பாவை தேடி ஓட, சென்பா காட்டு யானைகளின் முன்னே பதட்டமாக வியர்த்து போய் நிற்பதை பார்த்தவன் தான் அணிந்திருந்த ஸ்வெட்டரை கழட்டி எறிந்தான். தன் சட்டையை கழட்டி தன் பாக்கெட்டில் இருந்த லைட்டரை எடுத்தவன் கீழே கிடந்த குச்சியை எடுத்து அந்த குச்சியில் சட்டையை சுற்றி நெருப்பை பற்ற வைத்தான். சென்பா, இந்த பக்கம் வா என்று அவளை இழுத்து தன்புறம் அர்ஜுன் நிறுத்த, சென்பா அர்ஜுனின் பின்னாலிருந்து அவனை இறுக கட்டி கொண்டாள். பயத்தில் அர்ஜுன் யானைகளின் முன் நெருப்பு பந்தத்தை காட்ட, நெருப்பை பார்த்து பயந்த யானைகளும் அங்கிருந்து சென்று விட்டது. யானை போயிடுச்சு என்று சொன்ன அர்ஜுன் அப்போதுதான் உணர்ந்தான் சென்பா அவனை அணைத்து கொண்டு நிற்பதை. யாரோ புலியே வந்தாலும் ஓட விடுவேன்னு சொன்னாங்க, இப்போ யானைக்கு பயந்து என் பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்க என்று அர்ஜுன் சொல்ல, அர்ஜுனின் கிண்டல் பேச்சை காதல் கேட்ட சென்பா, புலி வந்தாதான் ஓட விடுவேன்னு சொன்ன, யானை பாவம் என்று அவன் அனுப்பிலிருந்து விலகாமலேயே அவள் சொல்ல, இப்படி என்ன கட்டி புடிச்சிட்டு நடு ரோட்ல நடு ராத்திரியில நிக்கதான் என்ன அழைச்சிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். நீ யானைய பார்த்து பயந்தா போலெல்லாம் தெரியல என்று அர்ஜுன் சொல்ல, அப்பொழுதுதான் அர்ஜுனை அணைத்திருப்பதை உணர்ந்த சென்பா அவனை விட்டு விலகியவள் அவன் முன்னே வந்து நின்று, ஐயா பெரிய ஆனலக, இவரை ஹக் பண்ணதான் நாங்க அலையிறோம், கனவு காணாமப்பா என்று அர்ஜுனின் பதிலை எதிர்பார்க்காமல் வீட்டை நோக்கி நடந்த சென்பாவுக்கு நன்றாகவே தெரியும் அர்ஜுன் ஆணழகன் தான் என்று. எப்போ என்ன குளிரு, இன்னைக்கு சட்டைய வேற எரிச்சிட்டேன், ஸ்வெட்டரையும் எரிஞ்சிட்டேன், ரொம்ப குளிருது என்றவன் சென்பா அணிந்திருந்த துப்பட்டாவை பிடுங்கினான். ஹே, ஏன் துப்பட்டா என்று சென்பா கத்த, உனக்காக என் சட்டையெல்லாம் எரிச்சிருக்கேன், சும்மா இருமா, ரொம்ப குளிருது என்றபடியே அவளின் துப்பட்டாவை அவன் போர்த்தி கொண்டு நடந்தான். இருவரும் வீடு வந்து சேரும்போது மணி 12 இருக்கும். வீட்டின் வெளியே அமர்ந்து படித்துக் கொண்டிருந்த சந்துரு அர்ஜுனையும் சென்பாவையும் பார்த்து அதிர்ந்து எழுந்தான். சந்துருவை பார்த்ததும் பார்க்காதது போலே சென்பா உள்ளே சென்றுவிட, அர்ஜுனின் பக்கம் வந்த சந்துரு, டே, உன் ஸ்வெட்டரும் சட்டையும் எங்கடா, இப்படி 6 பேக்க காட்டிக்கிட்டு என்ன பாரு, என் அழகு பாருன்னு அவ துப்பட்டு அவ போத்திக்கிட்டு வர என்று சந்துரு கேட்க, அதுவா, அது வந்து என்று ஆரம்பித்த அர்ஜுன் நடந்ததை எல்லாம் சொல்லி முடிக்க, அடே, நடு ரோட்ல புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணி இருக்கீங்க, நீ சொன்ன மாதிரி அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கும் போலியே என்று சந்துரு சொல்ல, சத்தமா சொல்லாதடா, அவ காதுல விழுந்துட போகுது என்றான் அர்ஜுன். டேய், பொண்டாட்டிக்கு பயப்படுற புருஷன் மெட்டீரியலா மாறிட்டு வரடா நீ, வெரி குட் டிரான்ஸ்பர்மேஷன் என்றான் சந்துரு. அது சரி, சரி வா போய் தூங்குவோம் என்று அர்ஜுன் சொல்ல, டேய், நீ இன்னும் எக்ஸாம்க்கு படிக்கவே இல்லையே என்றான் சந்துரு. புக்கை எடுத்து வச்சா திரும்பவும் வந்து வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும்னு என்னை அழைச்சிட்டு போயிடுவா, எதுக்கு நமக்கு என்று அர்ஜுன் சொல்ல, நீ அப்போ படிக்கிறத கெடுக்கிறதுக்காகத்தான் சென்பா இந்த மாதிரி பண்றான்னு நினைக்கிறியா என்று சந்துரு கேட்க, எஸ் என்றான் அர்ஜுன். டே, இந்த எக்ஸாம்ல அரியர் வச்சனா ரொம்ப கஷ்டம்டா என்று சந்துரு சொல்ல, பொண்டாட்டி நான் அரியர் வைக்கணும்னு ஆசைப்படும் போது அதை நிறைவேற்றுறது தானடா மச்சி ஒரு நல்ல புருஷனோட கடமை. சோ என்று அர்ஜுன் நிறுத்த, சோ படிக்காம படுக்க போற அப்படிதானே, அப்போ நானும் படுக்கிறேன் என்று சந்துரு சொல்ல, ஓத வாங்குவ, நான் அரியர் வச்சேன்னா நோ ப்ராப்ளம், பட் நீ அரியர் வச்சனா மாலத்திய கல்யாணம் பண்ண போற லட்சியத்துல எப்படி நீ ஜெயிப்ப, சோ நீ போய் படிக்கிற வேலையை பாரு, நான் போய் தூங்குறேன் என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் உள்ளே சென்று படுத்துவிட சந்துரு படிக்க ஆரம்பித்தான். அர்ஜுன் சொன்னபடியே அடுத்து வந்த பரீட்சை நாட்களில் எல்லாம்
அர்ஜுன், எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அர்ஜுன், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அர்ஜுன், எனக்கு போட்டிங் போகணும் போல இருக்கு. அர்ஜுன், எனக்கு சைக்கிள் ஓட்டணும் போல இருக்கு என்று எதையாவது காரணத்தை சொல்லி இரவெல்லாம் அர்ஜுனை வெளியே அழைத்து சென்று படிக்க விடாமல் செய்தாள் செண்பா. செண்பாவின் எண்ணம் அர்ஜுனுக்கு தெரிந்திருந்தும் அவளோடு இருந்த இரவுகளை எல்லாம் ரசித்து கடந்தான் அர்ஜுன். இரவின் மெல்லிய வெளிச்சத்தில் சல்வார் அணிந்த மெல்லிடையாளை, அவளின் காற்றோடு கதை பேசும் கார் கூந்தலை, நிற்காமல் ஓடும் மென் பாதங்களை, அவ்வப்போது அவனோடு உரசும் அவள் தோள்களை, சிரிப்பை மறந்து வலியை கூட்டி காதலை கண்ணீராக அவ்வப்போது தேக்கி வைக்கும் அவள் விழிகளை, உதட்டு சாயம் இல்லாமலே சிவந்திருக்கும் அவள் இதழ்களை, அவளின் புருவங்களுக்கு இடையே அவனைப் போலவே சிக்கி தவிக்கும் சாந்து கொண்டு வைத்த கண்ணுக்கே தெரியாத சிறிய பொட்டை என அவளின் ஒவ்வொரு அழகையும் பார்த்து பார்த்து அவளுள் மயங்கி காதல் கிறுக்கனாகிவிட்டான் அர்ஜுன். ஒரு வழியாய் பரீட்சையும் முடிந்துவிட விடுமுறைக்கு மாலதியும் சந்துருவும் அவரவர் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். அர்ஜுன், நீ மட்டும் ஏன் இங்க தனியா இருக்க? என்னோட வந்துரு மச்சான், ஊருக்கு போலாம் என்று சந்துரு அழைக்க, இல்ல மச்சி, நான் வரல என்றான் அர்ஜுன். ஏண்டா வரல? அங்க வந்து நான் உனக்கு லீவ் டேஸ் போறதே தெரியாது. இங்க இருந்தன்னா சரி வராதுடா என்று சந்துரு செண்பாவை பார்த்து கொண்டே சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மச்சி, நான் பாத்துக்கிறேன் என்றான் அர்ஜுன். நான் சொன்ன கேப்பல்ல, ஊருக்கு வாடி என்று மாலதி செண்பாவை அழைக்க, இல்லடி, நான் அப்பாவை பார்க்க போலான்னு இருக்கேன் என்று செண்பா சொல்ல, என்னடி சொல்ற? நீ ஊருக்கு போய் அப்பாவை பார்த்தா அவரு எதுவும் சொல்ல போறாருடி என்று மாலதி சொல்ல, அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவரு ஒரு முறை பார்க்கணும், அவ்வளவுதான் என்றாள் செண்பா. சரிடி, நீ பார்த்து பத்திரமா இரு, நான் லீவ் முடிஞ்சு சீக்கிரமா ஊருக்கு திரும்பிடுறேன் என்று செண்பாவிடம் சொல்லிவிட்டு மாலதி கிளம்ப சந்துருவும் கிளம்பி வெளியில் நின்றிருந்தான். அர்ஜுன் சந்துருவையும் செண்பா மாலதியையும் கையிலேற்றிவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில் அரசு பள்ளி ஒன்று திறப்பதற்காக செண்பாவின் தந்தை வந்திருப்பதை செண்பா பார்த்தாள். வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று தூரமாய் நின்று அவளின் தந்தையை பார்த்தவள் அவளின் தந்தை விழா முடித்துவிட்டு திரும்பி வரும் வரை காத்திருந்தாள். திறப்பு விழா முடித்துவிட்டு திரும்பிய தனஞ்சயனின் பக்கம் சென்ற செண்பா, அப்பா என்று அழைக்க, செண்பாவை திரும்பி பார்த்த தனஞ்சயன், இங்க வந்தா கண்டவங்களை பார்க்க வேண்டி வரும்னுதான் நான் இங்க வரலன்னு சொன்னேன். என் நிம்மதியே போயிடுச்சு என்று சொல்லிவிட்டு செண்பாவின் மீது கோப பார்வையை வீசிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு விட்டார். தங்கம், வைரம், வைடூரியம் என்று தன்னை கொஞ்சி கொண்டாடும் தன் தந்தை கோபமாக பார்த்துவிட்டு பேசாமல் சென்றது செண்பாவுக்கு அழுகையை வர வைத்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு நின்ற அர்ஜுன் செண்பாவின் பக்கம் போய், இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ சொன்ன ஒரு பொய்யால எத்தனை பேரை வருத்தப்பட வச்சிருக்க, எத்தனை பேரோட வருத்தத்தை சம்பாரிச்சு வச்சிருக்க. இப்ப ஒண்ணு நீயே கஷ்டப்படுத்திட்டு ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க என்று அர்ஜுன் கேட்க, கலங்கிய கண்களோடு அர்ஜுனை பார்த்த செண்பா எதுவும் பேசாமல் தன் ஸ்கூட்டியை எடுத்து கிளம்பி விட்டாள். அப்படி என்னதான் நான் இவளுக்கு துரோகம் பண்ணேன்னு தெரியல, இப்படி ஒரு பொய்ய சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா என்று ஒற்றை கையால் சிகையை அழுத்த கோரியவன் மறு கையால் சிகரெட்டை வாயில் வைத்து புகைக்க ஆரம்பித்தான். செண்பாவோ வீட்டிற்கு சென்றவள் அன்று இரவு வரை அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. அர்ஜுனுக்கு உள்ளூர பயம் வந்து விட்டது. ரூமுக்குள்ள போய் 4-5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் இவ வெளியவே வரலையே என்று வரவேற்பறையில் சோபாவில் அமர்ந்திருந்த அர்ஜுன் எழுந்து சென்று அவள் அறையின் கதவை தட்டினான். செண்பா திறக்கவில்லை. மீண்டும் வேகமாக, செண்பா, உள்ள என்ன பண்ற? கதவை திற, இல்லனா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன் என்று அர்ஜுன் கத்த, கதவை திறந்து வெளியே வந்தாள் செண்பா. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்போ கத்துற என்று செண்பா கேட்க,
இல்ல, எனக்கு புரியல. ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னமோ ஏதோன்னு பதறிட்டு நான் வந்தா, நீ என்ன பார்த்து ஏன் கத்துறன்னு கேக்குற. அர்ஜுன் சொல்ல, என்ன நான் இவ்ளோ நேரம் ரூமுக்குள்ளேயே இருந்ததுனால எங்க தூக்கு மாட்டி தொங்கிடுவோனோன்னு பயந்துட்டியா? அது எப்படி மிஸ்டர் அர்ஜுன்? உங்கள விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேன் என்று சென்பா சொன்னதும் அர்ஜுனின் முகத்தில் ஈ ஆடவில்லை. என்ன அர்ஜுன் அப்படி பாக்குற? உன்னை விட்டுட்டு நான் போய் சேர்ந்துட்டா அப்புறம் யாரு உன்னை தினம் தினம் அழ வைக்கிறது என்று சென்பா கேட்க, சென்பா சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த அர்ஜுன் ஐ எம் வெயிட்டிங் என்றான். உனக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே இல்லையா? உன்னை அழ வைக்கணும்னு நான் சொல்றேன், நீ பல்ல காட்டி சிரிக்கிற என்று சென்பா கேட்க, அவளின் விழிகளை ஆழ பார்த்த அர்ஜுன் என்ன அழ வைக்க இந்த பூமியில யாரும் பொறுக்கல என்று சொன்ன அர்ஜுன் சென்பாவின் கையில் இருந்த கவிதை புத்தகத்தை பார்த்துவிட்டு, இவன்லாம் ஒரு கவிஞன்னு இவன் கவிதைய போய் படிக்கிறையே, உனக்காக இனி தினம் நான் கவிதை எழுதி கொடுக்கிறேன் படி என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் அங்கிருந்து நகர, உனக்கெல்லாம் என் ஆகரனை பத்தி என்ன தெரியும்? அவரோட கவிதையை நீ முதல்ல படிச்சிருக்கியா? தேவையில்லாம அவரோட கவிதைகளை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத என்று ஆகரனின் கவிதை புத்தகத்தை அணைத்து பிடித்துக் கொண்டே சென்பா சொல்ல, அவள் சொன்னதை கேட்ட அர்ஜுனின் இதழுக்குள் மின் சிரிப்பு. அர்ஜுனுக்கும் சென்பாவுக்கும் அவர்கள் பெற்றோரிடமிருந்து வரும் பணம் நிறுத்தப்பட்டிருந்தது. இருவருமே வேலை செய்து கடைசி பருவ கட்டணத்திற்கும் தங்களுக்கான செலவுக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயம் பார்த்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே குத்துச்சண்டை போட்டி நடக்க போகிறது. வென்றால் பரிசு 5,00,000 என்று அவர்களின் குத்து சண்டை பயிற்சியாளரிடமிருந்து தகவல் வர, அர்ஜுனும் சென்பாவும் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தனர். இந்த காம்படிஷன் ரொம்பவும் முக்கியம். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய காலேஜ்ல தான் இந்த காம்படிஷனுக்கான எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. சோ அவங்க காலேஜ் பசங்களும் இந்த காம்படிஷன்ல இருப்பாங்க. நீங்க 2 பேரும் இதுல ஜெயிக்கணும்னா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிக்க கூடாது. உங்க எதிரில இருக்க பிளேயர் எடுக்கிறத விட பல பாயிண்ட்ஸ் 2 மடங்கு ஜாஸ்தியா எடுக்கணும். ஏன்னா விளையாட்டிலும் இங்க அரசியல் இருக்குது. 1-2 பாயிண்ட் வித்தியாசம்னா உங்க வெற்றி இந்த போட்டிய ஸ்பான்சர் பண்ற காலேஜ் பசங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. பி கேர்ஃபுல் என்று அர்ஜுன் சென்பாவிடம் அவர்களின் பயிற்சியாளர் சொல்ல, ஓகே சார், இந்த காம்படிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், ஜெயிச்சிடுவேன் சார் என்றான் அர்ஜுன். இந்த காம்படிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், நான் விட்டுட மாட்டேன் என்றாள் சென்பா. ஓகே, இன்னில இருந்து பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்றோம், ஆல் தி பெஸ்ட் என்று பயிற்சியாளர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட, சென்பா வெறித்தனமாக பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தாள். விடியற் காலை 6 மணிக்கெல்லாம் பயிற்சி மைதானத்திற்கு வந்து விடுவாள். சோர்வே இல்லாமல் பயிற்சி செய்து கொண்டு இருந்தாள் சென்பா. ஆனால் அர்ஜுன் யோகா பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் என்று இதை மட்டும்தான் செய்து கொண்டிருந்தான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சென்பா, இவனுக்கு போட்டியில ஜெயிக்கிற ஐடியாவே இல்ல போல, எப்படியோ அவன் போட்டியில தோக்குறது உறுதி, நாம அவன் போட்டியில தோக்குறதுக்கு பெருசா எதுவும் செய்ய வேண்டியதில்ல, அவனே தோத்துடுவான் என்று நினைத்து கொண்டாள். போட்டி நடக்கும் நாளும் வந்தது. முதலில் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டிதான் நடந்தது. 50 கிலோ சென்பாவின் முன்னே 80 கிலோவில் 6.5 அடியில் ஒரு பெண் அவளோடு போட்டியிட வளையத்திற்குள் இறங்கினாள். அவள் பெயர் மல்லிகா. அவளை பார்த்து வடவெடுத்து போனாள் சென்பா. போட்டி நடக்கும் இடத்தில் இருந்த எல்லோரும் சென்பாவைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அர்ஜுனும் அவளைத்தான் பார்த்து கொண்டு இருந்தார். ஐயோ, இவன் முன்னாடி நம்ம தோத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுமே, எப்படியாவது ஜெயிச்சிடணும் என்று தனது இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வேண்டிக் கொண்டு நின்ற சென்பா அவளின் போட்டியாளரோடு மோத ஆரம்பிக்க, சென்பா மல்லிகாவின் குத்துக்களிலிருந்து முதலில் தப்பிக்கதான் முடிவெடுத்தாள்.
இருந்தும் மல்லிகாவின் சில அடிகள் செண்பாவின் மேல் விழத்தான் செய்தது. பயங்கரமாக வலித்தது செண்பாவிற்கு. இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டாள். அடுத்த 10 நிமிடங்களுக்கு மல்லிகாவிடம் தப்பிப்பதையே வேலையாக வைத்திருந்தாள் செண்பா. தன் பலத்தால் மல்லிகாவை தோற்கடிக்க முடியாது என்று உணர்ந்த செண்பா தந்திரத்தால் ஜெயிக்க முடிவு செய்து இருந்தாள். குத்துச்சண்டையில் குத்து வாங்குவதை விட அதிலிருந்து தப்பித்து எதிராளியை மனதளவிலும் உடல் அளவிலும் மல்லிகாவை சோர்வடைய செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தாள் செண்பா. செண்பாவின் தந்திரம் மல்லிகாவை சோர்வடைய செய்தாலும் சில குத்துக்கள் பலமாக செண்பாவின் வயிற்றில், தோள்பட்டையில் என விழத்தான் செய்தது. அங்கு இருந்த பார்வையாளர்களோ செண்பாவின் தோல்வி உறுதி என்பதை முடிவே செய்து விட்டார்கள். ஆனால் செண்பாவோ தனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவள். போட்டி இறுதி கட்டத்தை நெருங்க நெருங்க மின்னல் வேகத்தில் கவுண்டர் அட்டாக்குகளை செய்தாள். இறுதியாக செண்பா தன்னை முழுமையாக திரட்டி கொண்டு ஒரு சரியான அப்பர் கட்டை மல்லிகாவின் தாடையில் பதிய செய்ய மல்லிகா கீழே விழுந்தாள். கடைசியாக செண்பா வென்றாள். அரங்கமே செண்பாவின் பெயரால் அதிர்ந்தது. செண்பாவிற்கு தான் ஜெயித்து விட்டதில் மகிழ்ச்சி, அதுவும் அர்ஜுன் முன்னே ஜெயித்து விட்டதில் பெரும் மகிழ்ச்சி. ரிங் வளையத்திற்குள் இருந்து இறங்கி வந்த செண்பாவிற்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்க அர்ஜுனின் பக்கம் வந்த செண்பா, அடுத்து உனக்கு தான் போட்டி நடக்க போகுது. அங்க பாத்தியா, ஒருத்தர் உன்ன மாதிரியே மலை மாடு மாதிரி நிக்கிறான். அவன் பாக்ஸிங்ல நேஷனல் லெவல் சாம்பியனா. 10 நாளா தூக்கம் இல்லாம பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண நானே திணறிட்டேன். கண்டிப்பா உன்னால ஜெயிக்கலாம் முடியாது, நீ தோத்துட்டு வா என்று செண்பா கேலியாக சொல்ல அவளின் விழிகளை ஆழ பார்த்த அர்ஜுன் தேங்க்யூ என்று சொல்ல, அந்த சமயம் போட்டியில் பங்கு கொள்வதற்காக அர்ஜுனின் பெயர் அழைக்கப்பட அர்ஜுனும் மேடை ஏறினான். அர்ஜுன் குத்து சண்டை நடக்கும் அந்த ரிங்குக்குள் மேடை ஏற அங்கிருந்த அனைவரும் அர்ஜுன் அர்ஜுன் என்று ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். அர்ஜுனுக்கு எதிரே போட்டியிடும் அந்த ஒருவனும் மேடை ஏறினான். இருவருமே சமபலம் கொண்டவர்கள் என்பது அவர்களை பார்த்த பார்வையாளர்களுக்கு புரிந்தது. இவர்கள் இருவருள்ளும் ஜெயிக்க போவது யார் என்ற ஆர்வம் அனைவருக்குள்ளும் ஏற்பட்டது. அர்ஜுனின் எதிரே நின்று சண்டையிட வந்திருப்பவன் ரகுவரன். முதல் சுற்றில் தன் அசுர வேகத்தை கொண்டு அர்ஜுனை நிலைக்குலைய செய்தான் ரகுவரன். 2ஆம் சுற்றில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டார்கள். அந்த குத்து சண்டையை பார்த்த பார்வையாளர்கள் இமைக்காமல் அர்ஜுனையும் ரகுவரனையும் மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தார்கள். அர்ஜுனின் ஒவ்வொரு தாக்குதலிலும் ஆதிக்கமும் வெறியும் அதிகமாக இருந்தது. அவன் வீசிய ஒவ்வொரு குத்தும் ரகுவரனை தற்காப்பு நிலைக்கு தள்ளியது. ஆனால் ரகுவரன் சளைக்காமல் அர்ஜுனுக்கு எதிராக போட்டி போட்டுக் கொண்டிருந்தான். கடைசியில் அர்ஜுன் ரகுவரனின் பலவீனத்தை கண்டறிந்து அவனை தாக்கியதில் ரகுவரன் சுருண்டு விழுந்தான். அர்ஜுன் வெற்றி அடைந்து விட்டான். போட்டி ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை சுவாரஸ்யமாக இருந்தது. அர்ஜுனின் வெற்றியை அங்கிருந்த பார்வையாளர்கள் எல்லோரும் தங்கள் வெற்றியாக நினைத்து கொண்டாடினர். அர்ஜுனை தங்களின் தோள் மேல் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். எப்படி இவன் பிராக்டிஸை பண்ணாம ஜெயிச்சனா? இவன் எப்படி ஜெயிச்சான்? இவனை குறைவா எடை போட்டுட்டியே செண்பா. இவன் எப்படி விளையாடுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனை போட்டிக்கு வரவிடாம செஞ்சிருக்கலாம். இப்படி ஏமாந்துட்டியே செண்பா என்று தனக்குத்தானே திட்டிக் கொண்டாள் செண்பா. அர்ஜுன் தன்னை தூக்கி கொண்டாடியவர்களுக்கும் தனக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு செண்பாவின் பக்கம் வந்தான். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.